friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம குழந்தைகளுக்கு எப்படி ட்ரெடிஷனலா வேங்கு போட்டு செய்யறதா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோவுல போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்புல சவ்வரிசியும் கொட்டாங்குச்சியை நல்லா க்ளீன் பண்ணி தீத்தி வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த பொட்டு செய்கிறதுக்காகவே நாங்கள் ஒரு மண்சட்டி வச்சுருக்கோம். உங்களுக்கு மண்சட்டி கிடச்சுன்னா மண்சட்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் ஜவ்வரிசியை மண்சட்டிக்குள்ளே போட்டு நல்லா கைவிடாமல் வதக்குங்க. ஜவ்வரிசி நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு மத்தை எடுத்து நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புளி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த காலத்துல ட்ரெடிஷ்னல் மெத்தடா குழந்தைங்களுக்கு இந்த சாந்து தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போதான் மையெல்லாம் வந்துடுச்சு. நிறைய குழந்தைங்களுக்கு மை கூட அலர்ஜி ஆகுது. அந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஊத்தின தண்ணி நல்லா திக்காகிட்டே வருது. இன்னும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸை 1 மினிட் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம சாந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம தீட்டி வச்ச கொட்டாங்குச்சியில இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொட்டாங்குச்சியில இருக்க சாந்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொட்டாங்குச்சியில் இருக்க சாந்தை 2 hours வெயிலில் காய வச்சிங்கன்னா அவள் தான் நம்மளோட சாந்து ரெடி. நம்ம சாந்தை யூஸ் பண்ணும் போது 1 drop தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து வச்சோன்னா நம்மளோட சாந்து நல்லா ஷைனிங்காகவும் அழகாகவும் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துங்க. ஓகே, பாய்.